ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் இந்துக்குமார். எப்பயும் போல தாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். எப்பயும் முன்னாடி சொல்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு நம்ம படித்த உண்மை இல்லாத சும்மா ஒரு கதைகளை தான் நான் இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த கதைகள் நீதி கதைகள் மாதிரி இருந்து அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது அதாவது உலகத்தில் நடந்த உண்மை கதைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு சில கதைகள் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி ஒரு கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதாவது இந்த கதையில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். வறுமைங்கிறது நமக்கு ரொம்ப கொடுமையானது. அந்த வறுமை எப்படிப்பட்டதுன்னா, என்ன கொடுத்தாலும், அதாவது சாப்பிடக்கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணால் கொடுத்தாலும் சாப்பிட்லாம். என்ன கெட்டு போயிடுச்சுனாலும் பசி அந்த வறுமையோடைய பசி நம்மளை எதை வேணாலும் சாப்பிட வைக்கும். அப்படி தான் வறுமை ஒரு கொடுமையானது. அதை கூட ஒரு கவிஞர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, கல்லையும் மண்ணையும் தான் இனி காய்ச்சி குடிக்க வேண்டும் போல் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கவிஞர் சொல்லியிருக்காரு, ஒருவர் உடுத்தியிருந்த ஆடையில் நெய்யப்பட்ட நூலை விட அவர் தைத்ததற்காக உபயோகப்படுத்தின நூல் தான் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அந்தளவுக்கு ஓட்டைகள் இருந்துச்சு, அவ்வளோ வறுமை கொடுமையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா நான் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வறுமையை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த கதையில் வறுமைக்காக எதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறப்ப இங்கே ஒரு வித்தியாசமாக ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா, வறுமையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக நான் எதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் செஞ்ச காரியம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வறுமையினால் எதை வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்கிறப்போ அது கூட ஒத்து வருது. அதனால இந்த வாசகங்கள் உங்ககிட்ட நான் சொன்னேன். அப்படி ஒன்று தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞருங்க. அவர் பேர் ஜே குவால்ட்னி அப்படின்னு பேர். 19 வயது இளைஞர். அவருக்கு ஏதாவது ஒரு நம்ம இது பண்ணணும், ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்துச்சு. என்ன சாதனை பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியல. சரின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் ஒரு பெரிய மரத்தை பார்க்குறாராம். அந்த மரத்தை பார்த்துட்டு இந்த மரத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு சாதனை பண்ணிடுவோம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சான். அதாவது அந்த மரம் எவ்வளோ அடின்னு சொல்கிறாங்கன்னா 3.3 மீட்டர்ஸு, அதாவது 11 அடி. அந்த மரத்தை இதை ஃபுல்லாக சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவெடுத்தாராம். அப்படி முடிவெடுத்து அந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக சாப்பிட்டு சாதனை பண்ணாராம். ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக தான் இருக்குது. பட் அவர் சாதனை பண்ணுறதுல ரொம்ப வெறித்தனமாக இருந்திருக்காரு. அதனால அந்த மரத்தை சாப்பிட்ருக்காரு. அவர் எவ்வளோ நேரம் சாப்பிட்ருக்காருன்னு சொன்னாங்கன்னா, 89 மணி நேரம் சாப்பிட்ருக்காராம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்தை ஃபுல்லாக, அதாவது 3 நாட்கள் 17 மணி நேரம் கணக்குக்கு அவர் சாப்பிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப வினோதமாக இருக்குல்லங்க, வித்தியாசமாக செஞ்சுருக்காரு, சாதனை படைச்சிருக்காரு. ஆனால் இது சாதனையிலையும் வந்துருச்சு. இதை கேலியாக சொல்லலைன்னா, அதாவது மலை விழுங்கும் மகாதேவனுக்கு இது கதவு அப்பளமோ அப்படின்னு ஒரு ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மரம் விழுங்கி மகாதேவனுக்கு எது அப்பளமோ தெரியவில்லை அப்படின்னு நம்ம வித்தியாசமாக சொல்லலாம். அப்படி இருக்குது. இந்தமாரி சாதனை பண்ணணும்னு நிறைய பேருக்கு தோணும். நிறைய பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள், பண்ணலாம். ஆனால் இந்தமாரி வித்தியாசமாக எதையாவது சாப்பிட்றேன்லாம் ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. நல்ல ஏதாவது வேறு ஏதாவது ஹெல்த்தியான விஷயங்களை சாதனையாக பண்ணுங்கள். ஓகேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது புது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.